நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, கடந்த 1ஆம் தேதி, அதாவது நம்முடைய சோதரம் அந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே நாம் தேவன் நம்மை அருணோதயம் சந்திக்கிற அருணோதயம் நம்முடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் செய்ய போகிறது என்பதை நாம் சிந்தித்தோம். அந்த அருணோதயம் நமக்கு எவைகளெல்லாம் தருகிறது என்பதை சிந்தித்தோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு முறை கூட நான் அதையே உங்களுக்கு பேச விரும்பவில்லை. இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த அருணோதயம் சந்திப்பதற்கான காரணம் என்ன? அல்லேலூயா. இந்த லூக்கான சுவிசேஷத்தில் அந்த 1வது அதிகாரம் 79வது வசனம் வித்தியாசமான ஒரு வசனம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையை, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த வசனத்தை சொல்லுகிறவன் ஒரு ஆசாரியன். இந்த வசனத்தை சொன்னவன் ஆசாரிய ஊழியம் செய்தவன், தேவனுடைய மகிமையை பார்த்தவன், தேவனுடைய தரிசனத்தை பார்த்தவன். இவன் சொல்லுகிறான், இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றி. எனக்கு நல்ல கவனிங்க, இந்த அருணோதயம், இந்த உதயம், இந்த சோதனம், விடியல் அல்லாவிட்டால் நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் இந்த அருணோதயம் சாதாரணமானதில். இது உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். இந்த அருணோதயம் உன்னதத்திலிருந்து வந்தது. இந்த உன்னதத்திலிருந்து வந்த அருணோதயம் சோதனை, இது தேவனுடைய இரக்கத்தினாலே வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இந்த இரக்கத்திற்கு காரணம் என்ன? இந்த இரக்கத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த இரக்கத்தை குறித்து வேதத்தின் தன்மை என்ன? அந்த இரக்கம்னு போட்டிருக்குது இல்லையா? நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச விரும்புகிறது இரக்கம். எந்த இரக்கம் எவ்விதமாய் வந்தது? ஒரே ஒரு வேத வசனத்தையே நான் சொல்ற மையமாய் கொள்ள விரும்புகிறேன். எபிரேயர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 2:16. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். நல்ல கவனிங்க, இந்த இரக்கம் இரக்கத்தினாலே தோன்றிய, உன்னதத்திலிருந்து தோன்றிய அந்த இரக்கத்துக்கான காரணம். இந்த இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கம் அப்படின்னா, ஒரே விஷயத்தில் 2 பேரை இங்கு வேதம் நிறுத்துகிறது. ஒன்று தேவதூதன், இன்னொன்று மனிதன். ஆமென். அல்லேலூயா. பவுல் பேசும்போது சொல்லுகிறான், சோதரன் தேவதூதன் மனிதன். அவர் தேவதூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சில விஷயங்களில் நல்ல கவனிங்க, இந்த இடத்துல மனிதனுக்கு உதவியாய் அல்ல, சோதரன் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கர்த்தர் கை கொடுத்தார். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை மட்டும்தான் உங்கள் முன்ன வைத்து போகிறேன். தேவதூதன் செய்தது என்ன, மனிதன் செய்தது என்ன? எங்கே கர்த்தர் தேவதூதனுக்கு கை கொடுக்கலை, எங்கே கர்த்தர் மனிதனுக்கு கை கொடுத்தார். ஆமென். இந்த இரக்கத்தினுடைய மேன்மை, நான் இன்றைக்கு அருணோதயம் சந்தித்திருக்கிற இந்த இரக்கத்தினுடைய மேன்மையை தான் நான் உங்களுக்கு சொல்லி மனிதன் அடைந்து கொண்டது என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, அப்படியானால் இங்கு குறிக்கப்பட்ட அந்த தேவதூதருக்கு உதவியாய் கை கொடாமல், நீங்கள் வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனம். 14:12. ஏசாயா 14:12. அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே, வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அல்லேலூயா. நீங்கள்
சோதரன் இங்கே ஒரு வேத வசனம் சொல்லுகிற அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. அல்லேலூயா. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. இங்கே வழக்கமாய் லூசிபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த லூசிபரை வேதம் இகழ்வாய் குறிக்கப்பட்டிருக்கு. விடிவெள்ளிங்கிறது 2 பேரை குறிக்கும். இங்கே இகழ்வாய் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பொதுவாக சில நேரங்களை வாழ்த்துவோம், நல்லா இருமா, எல்லாரும் சொல்லக்கூடியது அப்படிதானா? நல்லா இரு, நல்லா இரு. யாராவது ஏதாவது செய்துட்டான்னு வைங்களேன், எனக்கு ஏதாவது தீங்கு செய்துட்டாங்க, அவங்கள சபி கேட்க மனசு வரல, அப்போ ஒரு வாழ்த்துவோம். எப்படி நல்லா இரு. அந்த இருள ஒரு இருத்ததில் அவன் அதுக்கு முறை என்ன செய்ய மாட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் நல்ல கவனிங்க சோதரன், இங்கே வேதம் அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியேன்னு இந்த விடிவெள்ளி அப்படின்னு சொல்கிற இடத்துல சோதரம் இதை போல இகழ்வான ஒரு வார்த்தை, இகழ்ச்சியாய் இந்த லூசிபரை குறிக்கும் பொழுது சொல்லுகிறது அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே. இவன் என்ன செய்தானா, இவனுடைய நிலைமை என்ன சோதரம், வானத்திலிருந்து விழுந்தவன் இவன். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது வானத்திலிருந்து விழுந்தவன். ஏன் இவன் விழுந்தான்? இவனை விழத்தள்ளப்பட காரணம் என்ன? எல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு வசனம். இன்றைக்கு சோதர கர்த்தர் அதை சிந்திப்பதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம் 14வது அதிகாரம் ஏசாயா 14:13. போதும். அல்லேலூயா. நீங்கள் நல்ல கவனிங்க, இவன் ஒரு 3 காரியத்தை செய்தான். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி விழுந்து போக செய்த 3 காரியம். ஒரே விஷயத்தை இவன் 3ஆய் பிரித்து கொண்டான். முதல்ல சொன்னால், நான் வானத்திற்கு ஏறுவேன். அல்லேலூயா. கொஞ்சம் என்ன இந்த செய்தியை கொஞ்சம் கவனிப்பீங்கன்னா, சில நேரங்களில் நான் செய்கிற சில தவறுகள் எனக்கு புரிய வரும். ஆமென். அல்லேலூயா. சில நேரங்களில் நீங்கள் நல்ல கவனிங்க, வேதம் துன்மார்க்கனை கண்டிக்கிறதை விட ஆவிக்குரியவர்களை வேதம் வெகுவாய் கண்டிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இவ்விதமாய் சொல்லுகிறது சோதரம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நம்முடைய பாசையில் சொல்லுவோன்னா அபிஷேகம் பெற்றவர்கள் செய்கிற தவறை விட துன்மார்க்கம் ஒன்றும் பெருசாக செய்தரல. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? குடிகாரன் நல்ல குடித்து சோதரன் போதை இல்லாமல் இருக்கிறவன், ஒரு தவறு செய்கிறவன் தன்னுடைய மதி மயங்கி செய்கிறான். ஆனால் நாம் எல்லாரும் மதியோடு செய்வோம், ஞானமாக செய்வோம். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நான் இன்றைக்கு ஆவிக்குரியவர்களோடு கூட பேச விரும்புகிறேன். தன்னை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம், தன்னை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற ஒரு சோதரம், ஒரு சந்ததி, என்னை சோதரம் மேன்மைப்பட்டவன் என்று சொல்லுகிற ஒரு சந்ததி, தேவன் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு சந்ததி. ஆமென். யார் இந்த அதிகாலையின் மகன், அதிகாலை என்ற விடிவெளி மகன்? யார் இந்த லூசிபர்? வேதம் சொல்லுகிறது அக்கினிமயமான கற்கள் நடுவில் உலாவினவன் இவன். நான் ஏற்கனவே கடந்த நாட்களில் சொன்னேன், அக்கினிமயமான கற்கள் நடுவில் உலாவினவன், தேவனுடைய மகிமையை பெற்றவன், தேவனுடைய நல்மதிப்பை பெற்றவன், தேவனுடைய நம்பிக்கையை பெற்றவன் இவன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, உன்னிலே குற்றம் கண்டுபிடிக்கப்படுகிற நாள் வரையிலும் நீ சோதர அவ்வளவு மகிமை உள்ளவனாயிருந்தாய். இப்போ இதனால கர்த்தர் இவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்த உடனே கொஞ்சம் இவன் நிவிதமாய் சொன்னான். முதல்ல அவன் சொன்னான், வானத்திற்கு ஏறுவேன். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய மேட்டுமை 3 விதமாக எழும்போம். ஆவிக்குரிய மேட்டமாக 3 விதமாக. நான் முதல்ல இவன் சொன்னது என்ன தெரியுமா? நான் வானத்திற்கு ஏறுவேன். அல்லேலூயா.
நான் வானத்திற்கு ஏறுவேன். நீங்கள் நல்ல கவனிங்க. என்னைக்கு பொதுவாய் சோதரம் நம்முடைய மூதாதையர்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இருக்கிறத விட்டுட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசைப்படுற தப்பு இல்லைங்க. எனக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை கர்த்தர் மகிமைப்படுத்தணும், எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை தரணும், எனக்கு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி தரணும், என்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்யணும், நான் ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிற தப்பு இல்லை. ஆமென். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கு கொடுக்கப்பட்ட நிர்ணயத்துக்கு மேலே ஏற வேண்டும் என்று விரும்புகிறது தவறு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களை நான் இவ்விதமாய் சொன்னேன். நான் ஒரு சபை ஊழியனாக இருந்தால் நான் சபை ஊழியனுக்குரிய என்ன தேவையோ, சபை ஊழியனுக்குரிய நிலைமை என்னவோ அதிலே நான் நின்று கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனக்கு மேல் அதிகாரம் படைத்தவர்களை ஆளுகை செய்வதற்கு நான் எழும்ப கூட கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, இவன் முதல்ல சொன்னான், நான் வானங்களுக்கு ஏறுவேன். இவன் அக்கினிமயமான கற்கள் நடுவில் இருந்தவன். இந்த வானம் என்பது தேவனுடைய சோதரம், சிங்காசனம் அமர்ந்திருக்கிற இடம். அதுதான் சோதரம். சில அறிஞர்கள் சொல்லார்கள் அது 7ஆம் வானம். அல்லேலூயா. வானங்களை வேறு வேறாய் பிரிக்கிறான். நான் அதற்கெல்லாம் உங்களுக்குள்ளாய் வரவில்லை. அப்படியானா ஆராதனை கூடம் இருக்கிற, ஆராதனை கூடத்தினுடைய மகிமை இருக்கிற 7வது வானம். அல்லேலூயா. இப்போ இவன் என்ன செய்கிறான் தெரியுமா? நான் இந்த வானத்திற்கு ஏறுவேன். இங்கே போய் நான் என்ன செய்வேன்? வாசிங்க அந்த வசனத்துடைய 2வது பகுதி. தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக. ஹலோ, பொதுவாக நாம் சொல்லிடுவோம் தேவனுக்கு மேலே ஏறணும்னு நினச்சான் அப்படின்னு சொல்லி. வேதம் சொல்லுகிறது அவன் தேவனுக்கு மேலே ஏறணும்னு நினைக்கல. அவன் சொன்னான், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாய் என் சிங்காசனத்தை போடுவேன். இவன் இப்போ இவனுக்குன்னு ஒரு கோல் இருக்குது. நான் வளர வேண்டும். நீங்கள் நல்ல கவனிங்க. வளர வேண்டும் என்று விரும்புகிறதை வேதம் ஒருபொழுதும் தவறு என்று சொல்லவில்லை. அல்லேலூயா. நீங்கள் நிலைக்க ஐயா நான் இருந்த ரயிலே இருக்கேன், இல்லைங்க, வேதம் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் சோதனை இவன் ஆசைப்பட்ட விதம் வேறு. தேவனுடைய நட்சத்திரம். எதையா தேவனுடைய நட்சத்திரம்? தேவனுடைய நட்சத்திரம் இது. வாசிங்க, 2 நட்சத்திரங்களை வேதம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 20வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:20. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் கொழுத்து விளக்கின் ரகசியத்தையும் அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகள். முதல்ல வேதம் சொல்லுது 7 நட்சத்திரங்கள் 7 சபைகள். நீங்கள் நல்ல கவனிங்க. இந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபைகள். நட்சத்திரங்களுக்கு மேலே அவன் சொன்னால் நான் நட்சத்திரத்துக்கு மேலே போவேன்னு சொல்ல, நட்சத்திரங்களுக்கு மேலே போவேன். நல்ல கவனிங்க. முதல்ல சபை. இவனுடைய மொத்த அதிகாரம் எங்கே இருக்குது அப்படின்னா, சாத்தானுடைய சத்துருடைய முதல் அதிகாரம் எங்கே இருக்குன்னா சபைக்கு மேலே இருக்கணும்னு ஆசைப்பட்டான். ஏன் சபைக்கு மேலே இருக்கணும்னு ஆசைப்பட்டான்? வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து சபைக்கு, ஹலோ, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். ஆமே. இது பெரிய ஒரு கான்ட்ரோவர்சியான ஒரு வேத வார்த்தை. இன்றைக்கு உலகம் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிற ஒரு வேத வார்த்தை. ஆமேன். புருஷன் சொல்லுங்களேன். புருஷன் ஸ்ரீக்கு தலையாக இருக்கிறான். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ற அதுக்கு மேலே போகிறேன். இப்போ கவனிங்க. தேவன் புருஷன் ஸ்ரீக்கு தலையாக இருக்கிறான். புருஷனுக்கு சபை தலை, சபைக்கு கிறிஸ்து தலை. ஆமென். வேதம் அழகாய் பகுத்து வைத்து கொண்டிருக்கிறது.
வேதம் அழகாய் பகுத்து வைத்துக்கொண்டு, நீங்கள் நல்ல கவனிங்க, உனக்கென்று ஒரு சோதரம் நிலைமை இருக்கும்போது, உனக்கென்று ஒரு காரியம் இருக்கும்போது, சோதரம் நீ எதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதை செய்தாக வேண்டும். அல்லேலூயா, சந்தோஷமா அல்லேலூயா. இன்னைக்கு எங்கே யார் யார் நிற்கக்கூடாது என்று நினைக்கிறோமோ என்று வேதம் சொல்லுகிறது, அங்கெங்கே தன்னுடைய நிலையை தாண்டி நிற்பது சோதரம் வேதம் சொல்லுகிறது லூசிபருடைய எண்ணம் அது. ஆமென், அல்லேலூயா. ஐ ஹாவ் எ லிமிட். எனக்கென்று ஒரு லிமிட் உண்டு. ஆமென். இவனை கர்த்தர் அக்கினிமயமான கற்கள் நடுவில் உலாவ வைத்த பொழுது, இன்றைக்கு சோதனை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இவன் சோதனை நினைச்ச உடனே சொன்னான், இப்போ சபைக்கு மேலே ஏறுவேன், சபையினுடைய தலையாகிய கிறிஸ்துவுக்கு மேலே ஏறுவேன். அது எப்படியா? கிறிஸ்து நட்சத்திரம் எங்கேன்னு சொல்லியிருக்கிறதா? விரைவாய் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 16வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:16. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் 22:16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் ஒரு தூதனை அனுப்பினேன். தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாயிருக்கிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொன்னார் இயேசுவாகிய நான். வேற யாரும் சொல்லலைங்க, அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார். இயேசுவாகிய நான் விடிவெளி நட்சத்திரமாயிருக்கிறேன். நீங்கள் நல்ல கவனிங்க, எவன இப்பொழுது அக்கினிமயமான கற்கள் நடுவில் இருந்து பார்த்தவனுக்கு மேலே கிறிஸ்துவனுடைய ஆட்டுக்குட்டியானுடைய இயேசுடைய சிங்காசனம் இருக்குது. அதற்கு மேலே ஆராதனை கூடங்கள் இருக்கிறது. அதற்கு மேலே தேவன் வீற்று கொண்டு இருக்கிறார். இப்போ இவன் நினைச்சது என்ன தெரியுமா? நான் சபைக்கு மேலே, சபையாகிய தலையாகிய கிறிஸ்துவுக்கு மேலே, தேவனுடைய மகிமைக்கு பக்கத்தில் சொந்த ஆராதனை கூடத்தில் இருக்க மேலாய் வீட்டு இருக்கிற அவருக்கு பக்கத்தில் ஆராதனை கூடத்தில் என் சிங்காசனத்தை போடுவேன். இன்னைக்கு நல்ல கவனிங்க, சபைக்கு மேலே, தன்னை சபைக்கு மேலே நினைக்கிறவன் எவனோ, சபை என்பது ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் மாத்திரம்தான் சபை. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு சோதரம் சபை அங்கத்தினர்களை சேர்த்து கொண்டதை தவிர விசுவாசிகளை சபை சேர்க்க தவறிவிட்டது. ஆமென். இன்னைக்கு சபைகள் இருக்க சீரழிவுக்கு காரணம் என்ன தெரியுமா? விசுவாசிகளாய் சபையில் சேர ஆரம்பித்தவங்க பின்னாட்களில் சபை தன்னுடைய அங்கத்தினர்களை சேர்த்து கொள்ள ஆரம்பித்தது. அல்லேலூயா, சந்தோஷமா சொல்லுங்கள், அல்லேலூயா. இன்னைக்கு சபை பெருகிட்டனால என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது? இந்த சபையில் சண்டை போட்டுட்டு பக்கத்து சபைக்கு போயிடலாம், பக்கத்து சபையில் சண்டை போட்டுட்டு அதுக்கு அடுத்த சபைக்கு. ஏன்னா சபைக்கு தான் பஞ்சமே இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. சபைகளுக்குள்ள ஏன் பிரச்சனை தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, சபைகளுக்குள்ளாய் பிரச்சனை உருவாக்குகிறவன் லூசிபர். சபை, என்னுடைய சபை கட்டுப்பாட்டுக்குள்ள நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, சபை கட்டுப்பாட்டுக்குள்ள நான் இருக்க மாட்டேன் நான் சொல்லுவேன்னு சொன்னா, சபை எனக்கு விதிக்கிற கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியலன்னு நான் சொல்லுவேன்னு சொன்னா, வேதம் என்னை விதமாய் காண்பிக்கிறது, எனக்குள்ளாய் லூசிபரின் ஆவி உண்டு. அல்லேலூயா. இவன் இந்த லூசிபர் இதை நினைத்த உடனே, இதை வானங்களுக்கு மேலே ஏறுவன் சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது விழத்தள்ளப்பட்டான். அவன் எங்கிருந்து எடுக்கப்பட்டானோ அங்கே விழத்தள்ளப்பட்டான். ஆமே. இப்போ லூசிபர் இடத்துல சோதரம் அவன் தேவனை ஆராதிக்க கர்த்தர் மனிதனை ஏற்படுத்துகிறார். தேவன் சொல்லுகிறார், நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும்
மனிதனை உண்டாக்குவோமாகன்னு சொல்லி மனிதனை மண்ணினாலே உருவாக்கி அவனுக்கு சோதரம் அவன் பக்கத்தில் சோதரம் அவனுடைய சோதரம் அந்த அவனுடைய நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினா மனிதன் ஜீவாத்மாவானா. அவன் விழாவிலிருந்து ஒரு மனுஷியை உருவாக்கினா அவனையும் அவனுக்கு துணையாய் கொடுத்தார். இப்போ இந்த மனிதனை ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். இந்த ஏதேன் தோட்டத்திலே சோதரம் இவர்களுக்காய் சகலமும் கொடுக்கப்பட்டது. இவர்களுக்காய் சகல சோதரம் ஆசீர்வாதம் இவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் நடந்தது என்ன? கர்த்தர் சொன்னா தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. எப்படி லூசிபரை கொண்டு அக்கினிமயமான கற்கள் நடுவில் தேவனை ஆராதிக்க வைத்தாரோ அதை போல இவனுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டது. சோதனை இவன் வைக்கப்பட்ட தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கர்த்தர் கொண்டு வைத்தார். உன்னுடைய குடும்பம் உனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு தோட்டம். அல்லேலூயா. உன்னுடைய குடும்பம் கர்த்தர் உனக்கு கொடுத்த ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தை பாதுகாக்க தவறுனீங்க அப்படின்னா சில தேவையில்லாத வாதைகள் உள்ள வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ திருச்சபையே, இப்போ இந்த பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைக்கப்பட்ட மனுஷன் பண்படுத்தவும் மறந்துட்டான், பாதுகாக்கவும் மறந்துட்டான். வேதம் சொல்லுகிற தேவன் படைத்த சகல நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. இப்போ ஏவாளிடத்தில் வந்து கேட்டது, சோதரம் தேவன் உங்களை இந்த கனிகளை எதையாயிலும் புசிக்க கூடாதுன்னு சொன்னது உண்டோ? ஆமென். தோட்டத்தின் விருட்சங்களை கர்த்தர் புசிக்க கூடாதுன்னு சொன்னது உண்டோ? இவ சொன்னா இல்லை, நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் தேவன் தொடக்கூடாதுன்னு சொன்னார். அல்லேலூயா. சில விஷயத்தை கர்த்தர் தொடக்கூடாதுன்னு சொன்னா, தொடக்கூடாதுன்னு சொன்னா வேண்டான்னு சொன்னா வேண்டாம். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன். ஒரு அம்மா ஊழியக்காரன்ட்ட ஒரு பையனுடைய படிப்பிற்காய் போனாங்க. நடந்த சம்பவம். ஒரு பையனுடைய படிப்பிற்காய் போனாங்களாம். அந்த ஊழியக்கார்ட்ட போயின்னு அந்த இடங்களில் பெரிதாய் சோதரம் அந்த பள்ளிக்கூடங்கள் இல்லாத இடங்கள். பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப தூரம் போனோம். இந்த அம்மாவுடைய எண்ணம் என்னென்னா, இந்த பையனை எப்படியாவது ஒரு ஹாஸ்டலில் கொண்டு என்ன செய்திடணும், சேர்த்துடணும். அவங்க எண்ணம் படிச்சிருவான், இது கிறிஸ்டின் ஹாஸ்டல், படிச்சிருவான் அப்படின்னு எண்ணம். அந்த ஊழியக்கார் ஜோமன்ட்டு சொன்னாரான், ஏம்மா உன் பிள்ளை ஹாஸ்டலுக்கு என்ன செய்யாத, அனுப்பாத. நீங்கள் நல்ல கவனிங்க. அந்த அம்மா அந்த வருஷம் விட்டுட்டாவா? ஐயா சொல்லிட்டார், அந்த வருஷம் என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. அடுத்த வருஷம் போய், ஐயா இந்த வருஷம் சேர்க்கலாமா? போன வருஷம் தானே வேண்டான்னு சொன்னீர், இந்த வருஷம் சேர்க்கலாமா? அந்த ஊழியக்காரர் ஜோமன்ட்டு சொன்னாரான், கொண்டு சேருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை சேர்னு. நடந்தது என்ன தெரியுமா? அந்த பையன் அந்த ஹாஸ்டலில் 2 மாதங்கள் கூட சரியாய் தங்கவில்லை. வீட்டிற்கு வந்து விட்டான். அவனுடைய வாழ்க்கையின் படிப்புகள் நாசமாய் போனது. அந்த வருடம் முழுவதும் சோதரவன் படிக்க முடியாமல் ஆகி போனது. போகமாட்டேன்னு சொல்லி ஹாஸ்டல் நிற்க மாட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடும். நீங்கள் நல்ல கவனிங்க. இன்றைக்கி நாம் செய்கிற பெரிய தவறு என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு தடவை வேண்டான்னு சொன்னால் பிழையாமல் மாதிரி திரும்ப போய் சோதரம் ஆண்டவரே போன மாதம் தானே ஆண்டவர் சொன்னார், இந்த மாதம் செய்யலாமா? சோதரம் போன வருஷம் தானே ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷம் செய்யலாமா? ஆண்டவர் வேண்டான்னு சொன்னால் வேதம் சொல்லுகிற மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் மனுஷன் அல்லங்க. மனசு மாறி அவர் பேசுறக்கு. அப்படின்னா சில நேரங்களில் கர்த்தர் ஏன் சோதரம் உங்களுக்கு சோதரம் பர்மிஷன் தரானா, நம்முடைய இருதய கடினத்தின் நிமித்தம். அல்லேலூயா. இப்போ இவர் சொன்ன, நீங்கள் நல்ல கவனிங்க, இது ஒரு பெரிய செய்தி. சோதரம் அந்த ஸ்ரீண்டத்தில் போய் இது சொல்லிச்சு. சோதரம் இவர் சொன்னா, சோதரம் எதுக்கு என்ன பதில் சொல்லணுமோ ஞானமாய் பதில் சொல்லப்படியுங்கள். அல்லேலூயா. எல்லாத்தையும் கொண்டு எல்லார்ட்டையும் என்ன செய்யாதீங்க, எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லப்படிங்க. கர்த்தர் ஆசீர்வாதங்கள் தானாய் வீடுகளுக்கு வந்து சேரும். அல்லேலூயா. இவ சொன்னா,
இப்போ அந்த சோதரன் சர்ப்பம் சொல்லிச்சு, விழத்தள்ளப்பட்டவன். நல்ல கவனிங்க, விழத்தள்ளப்பட்டவன். அவன் அங்கே கடவுளுக்கு மேலே இருந்த கோபத்தை கொண்டு எங்கே காட்டினான் தெரியுமா? சோதரம் சிருஷ்டியின் மேலே காட்டினான். தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய சாயலாகவே இருந்தான். தேவனுடைய சாயலின்படியே இவன் இருந்தான். தேவ சாயல் அவனுக்கு உள்ளே இருந்தது. இப்போ இவன் இந்த சாயலை கெடுக்கணும்னு சொன்னான். இவன் கேட்டான், சோதரன் நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிடலாமா? சாப்பிடலாம், ஒன்றே மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோன்னே இவன் அந்த ஒன்றுக்கு மேலே கையை வச்சான். இதை நீங்கள் சாப்பிட்டு 3 காரியத்தை சொன்னான். உன் கண் திறக்கப்படும், நீ நன்மை தீமை அறிவை, நீ தேவர்களை போல இருப்பாய். ஆமென், அல்லேலூயா. நான் முடிக்க போகிறேன். இப்போ இவ என்ன செய்யா தெரியுமா? பறித்தா, புசித்தா, 3வது முடிங்களேன். பறித்தா, புசித்தா, கொடுத்தா. தான் கெட்டா மட்டும் போதாது, பக்கத்தில் இருக்கவனையும் சேர்த்து என்ன செய்தரணும்? கெடுத்தரணும். ஆமென், அல்லேலூயா. நான் மட்டும் கஷ்டப்படுங்க, பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இவ்வளவு நல்லா வாழ்ந்துட்டு போகிறான், இவன் என்ன செய்திடக்கூடாது? வாழ்ந்த நீங்கள் எத்தனை பேர் சோதரம் நீங்கள் என்ன ஏற்றுக்கிறீங்கன்னு தெரியல. இன்னைக்கு மந்திரவாதியை தேடி அதிகமாக போகிறது யார் தெரியுமா? நான் சொல்லலை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? என்னை விட அவன் வாழ்ந்துடக்கூடாது, என்னை விட அவன் நின்றக்கூடாது, என்னை விட அவன் வளர்ந்துடக்கூடாது. நீங்கள் நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது பறித்தாள், புசித்தாள், கொடுத்தாள், 2 பேரும் நிர்வாணியாக போயிட்டான். ஆமே, நீ அடுத்தவன் நாசமாக போகணுன்னு நினச்சனா முதல்ல வேதம் சொல்ல நீ தான் நாசமாக போவ. அல்லேலூயா. இப்போ வேதம் சொல்லுகிறது 2 பேரும் நிர்வாணியாய் போனார்கள். சோதரன் தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள், ஓடி ஒளிந்து கொண்டார்கள், மாறி மாறி குற்றம் சாட்டினார்கள். எல்லாம் சரிதான். தேவனுக்கு முன்னாய் வந்து நின்ற பொழுது தேவன் பார்க்கிறார், இவர்கள் வஞ்சிக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சாத்தான் தந்திரமுள்ளவனாய் நின்று கொண்டிருக்கிறான். இப்போ சாத்தானுக்கும் சாபம், மனுகுலத்திற்கும் சாபம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, சாத்தானுக்கும் சாபம், மனுகுலத்திற்கும் சாபம். இப்போ இந்த சாபத்தை போக்குவதற்கு கர்த்தர் ஒரு சந்ததியை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. இந்த சந்ததியில தான் சகோதரன் தேவன் இயேசு வாக்களிக்கப்படுகிறார். இப்போ இயேசு வாக்களிக்கப்பட்ட உடனே இப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த இயேசு வாக்களிக்கப்பட்ட உடனே இவளுக்கு சாத்தான் சொல்லி ஏமாத்தினது என்ன தெரியுமா? நீங்கள் நன்மை தீமை அறிவீர்கள், நீங்கள் தேவனை போல இவ பார்த்தது யார்? இயேசுவை. அப்படின்னா தேவனுடைய குமாரனாய் தேவனுடைய பிள்ளையை போல நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை போல ஆகிவிடுவீங்க. நீங்கள் நல்ல கவனிங்க, இயேசுவை போல நீங்கள் ஆகிவிடுவீர்கள்னு சோதரன் ஆசை காட்டி நிர்வாணியாய் மாறிப்போனா, இப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை எடுக்கிறார், சந்ததியை தெரிந்து கொள்ளுகிறார், இயேசுவை சோதரம் இந்த சந்ததியிலே கொடுக்கிறார். இப்போ வேதம் சொல்லிச்சுங்க, வாசிங்க யோவான் 1:12, விரைவாய் வாசிக்கலாம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை, ஒரு நிமிஷம்ங்க, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் வாசிங்க, ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. சத்துரு என்ன சொல்லி ஏமாத்தினா, நீ தேவனை போல மாறிவிடுவ, நீ தேவனுடைய தூதரை போல மாறிவிடுவ, தேவனை ஆராதிக்கிற அந்த மகிமையை நீ பெற்று விடுவ அப்படின்னு சொல்லி வஞ்சித்த அந்த சத்துருக்கு உதவியாய் கை கொடாமல் கர்த்தர் இப்போ வஞ்சித்த சத்துருடைய ஆபிரகாமின் பிள்ளைகளாய் ஆகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகள் எத்தனை பேரோ தேவனை விசுவாசி
விசுவாசிக்கிற எத்தனை பேரோ, இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசிக்கிற எத்தனை பேரோ, இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் அறிக்கை பண்ணுகிறவன் எத்தனை பேரோ, இவரால் தான் ரட்சிப்புன்னு சொல்லுகிறவர் எத்தனை பேரோ, அத்தனை பேர்கள் மேலேயும் இந்த அருணோதயம் உதிக்க ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. அத்தனை பேர் மேலே இந்த வெளிச்சம் உதிக்க ஆரம்பித்து விட்டது. சத்துரு அடைய முடியாத அந்த கிருபையை மனுகுலம் விசுவாசிகள் பெற்றார்கள். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ, என்றைக்கு தேவ மகிமை என் மேலே வந்துச்சோ, அன்றைக்கே நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறி போனேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சோதரன் இவர்கள் எல்லாம் பிரகாசிக்கப்படுகிறவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவை பிரகாசித்த அந்த ஒளி இன்னைக்கு நம்ம மேலேயும் பிரகாசிக்க போகிறது. அல்லேலூயா. எழுமி நிற்போமா, எழுமி நிற்போமா. ஒரு பாடலின் ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடப்போகிறேன். பாடுகிற பொழுது நீங்கள் சோதரன் உங்களுடைய தொழில்கள் கர்த்தர், உங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் வர்த்திக்க விரும்புகிறார். நீங்கள் முன்னாய் கடந்து வரலாம், வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி சோதரன் முன்னாய் கடந்த கர்த்தர் இன்றைக்கு விசேஷமாக இதற்காய் மாத்திரம் ஜபித்து அனுப்ப போகிறார். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ளை இரைச்சல் போல். இயேசுவே, ஆத்மனேஸ்வரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே, கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துமா. பிரைஸ். பாரீர் அருணோதயம் போல் உதித்து கண்களை மூடி பாடுவோமே. இவர் யாரோ, பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் எல்லாரும் கண்களை மூடி, போல் எல்லாரும் கண்களை மூடி. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ளை இரைச்சல் போலே. இயேசுவே, ஆத்மனேஸ்வரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. அப்படியே எல்லாரும் அப்படியே தொழில் செய்கிறவங்க, உங்களுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறவங்க நீங்கள் முன்னாய் கடந்து வரலாம். ஒருவேளை நீங்கள் மேன்ஷனா இருக்கலாம், நீங்கள் சோதரம், ஒருவேளை சோதரம் உங்களுடைய கையின் பிரயாசங்களே சோதரம் தேவன் கிருபை செய்ய விரும்புகிறார். ஆயிரங்களில் சிறந்தோ, ஆயிரங்களில் சிறந்தோ, காட்டு மரங்களில் கேச்சிலிப்போ, எந்த நேசரதோ நிற்கிறா, காட்டு மரங்களில் கேச்சிலிப்போ, எந்த நேசரதோ நிற்கிறா, நாம ஊற்றுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். சொல்லுமா, நாம ஊற்றுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே, ஆத்மனேஸ்வரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ. இயேசுவே, ஆத்மனேஸ்வரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ. ஆமாண்டவரே, தேவ கிருபை அப்படியே இவர்கள் மேலே இறங்கணும்னு சொல்லி ஜபிக்க போகிறேன். இன்னும் ஒரு நேரம் உங்களுக்காய் கொடுக்க, யாராயிலும் இனி முன்ன வர விரும்புவீங்கன்னு சொன்ன, நீங்கள் செய்கிற கையின் பிரயாசங்கள் நிமித்தமாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறவங்க மாத்திரம் நீங்கள் முன்னாய் கிடந்த. காரணம், கர்த்தர் உங்களுக்காய் விசேஷமாய் ஜெபித்து அனுப்ப சொன்னார். இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காய் ஜெபித்து அனுப்ப சொல்லிக்க. உங்கள் கையின் பிரயாசத்து மேல கர்த்தர் கிருபையாய் இறங்க போகிறார். ஒருவேளை இந்த செய்தியை நீங்க இந்த ஆலயத்தில் இல்லாம வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பீங்கண்ணா, இந்த நேரத்தில் முடிந்தால் உங்களுடைய சோதரம் கரங்களை, உங்களுடைய கைகளை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தவோ, அல்லாவிட்டால் உங்களுடைய இருதயத்தோடு கூட கரங்களை வைத்துக் கொள்ளவே வேண்டிக் கொள்கிறேன். ஒரு தேவ மகிமை இறங்கி வருகிறதுங்க, ஒரு தேவ மகிமை இறங்கி வருகிறது. என் அப்பாவுடைய மகிமை அப்படியே இறங்கி வருகிறது, என் தேவனுடைய வல்லமை அப்படியே இறங்கி வருகிறது, கர்த்தருடைய கிருபை அப்படியே இறங்கி வர ஆரம்பிக்கிறது.
ஓ கிருபை, ஓ கிருபை. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்காய் நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தம்முடைய கிருபைகளை எங்களுக்கு தருகிற நல்ல ஆண்டவர் ஆண்டவரே, தம்முடைய கிருபைகளோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர் ஆண்டவரே, தம்முடைய கிருபைகளின் மகிமைகளினாலே சோதரம் அப்பா, சோதரம் எங்களை சோதரம் நடத்துகிற எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் கூட இருந்து ஆசீர்வதித்து இருக்கிறீரே, உமக்கு நன்றி. என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. என் கையின் பிரயாசம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமே ஆண்டவரே. என் தேவன் எனக்கு சொன்னபடி என்னை ஆசீர்வதித்து அனுப்பணுமேன்னு சொல்லி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். என் ஆண்டவர் சொன்னபடி இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஒரு தேவ மகிமை இவர்கள் மேலே அப்படியே இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு தேவ வல்லமை இவர்கள் மேலே இறங்கட்டும். இவர்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி, இவர்கள் எந்த கையின் பிரயாசத்தை செய்தாலும் சரி, அவருடைய கையின் பிரயாசங்கள் மேலே என் அப்பாவுடைய கிருபை இறங்குவதாக சொன்னதை செய்கிறேங்க நல்ல ஆண்டவர் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இப்பொழுதும் ஆராதனை கலந்து ஜபத்தில் கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறோம், ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறோம். அருணோதயம் ஆண்டவரே, புதிய உதயம் ஆண்டவரே, புதிய விடியல்கள் ஆண்டவரே, அந்த ரம்யமான சூழ்நிலை ஆண்டவரே, அந்த சோதரம் மகிழ்ச்சி தரக்கூடிய சோதரம் ஆண்டவரே, மனநிலைகள் இயேசுவின் நாமத்தில் அத்தனை பேருக்கும் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் அத்தனை பேருக்கும் உண்டாவதாக. தேவன் தம்முடைய கிருபைகளினால் ஆசீர்வதி, கிராமத்தை ஆசீர்வதியும். தேவ கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய கிராமத்தை விட்டு ஆண்டவரே, எங்களுடைய சொந்தங்கள் வெளியே இருக்கிறவர்கள் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற பொழுதோ அல்லாவிட்டால் கேட்க முடியாத நிலை இருந்தாலும் கூட என் ஆண்டவர் அவர்களுக்கும் இந்த கிருபையை நீர் அளித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, சோதர கர்த்தர் தன்னுடைய பணித்தளத்தில் இந்த சுகமாய் தன்னுடைய கிராமத்திற்கு திரும்பி வரும்படியாய் ஆண்டவரே உதவி செய்தபடி நான் நன்றி செலுத்தி வைத்திருக்கிறேன். சோதரம் ஆண்டவரே, இந்த ஸ்வீட்டுக்காய் அன்பு சகோதரர் நர்மதாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த விடுமுறை நாட்கள் மகிழ்ச்சிகரமான நாட்களாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும். இப்பொழுதும் இங்கே யாரெல்லாம் விண்ணப்பத்தோடு கூட நிற்கிறார்களோ, பலவீனத்தோடு கூட நிற்கிறார்களோ, கண்ணீரோடு கவலையோடு கடன் பாரத்தோடு பிரச்சனையோடு கூட நிற்கிற அத்தனை பேர் மேலையும் என் தேவனுடைய மகிமை கூட இருந்து ஆசீர்வதிக்க கர்த்தர் உதவி செய்யும். இதுவரை நடத்தினீர் அல்லவா, இனியும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.